Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன தடவை நான் காமிச்ச பொட்டேட்டோ பொரியல் எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாம் காட்ட போகிறது ஒரு பச்சடி. இது வந்து பைனாப்பிள் பச்சடி. கேரளாவில் எல்லா விருந்து பண்டிகை ஆகட்டும் இல்லை கல்யாணத்துக்காகட்டும் ஒரு பச்சடி வந்து கண்டிப்பாக இருக்கும். பலவிதமான பச்சடி இருக்குது கேரளாவில். பீட்ரூட்டில் பண்ணுவாங்க, வெண்டைக்காயில் பண்ணுவாங்க, வெள்ளரிக்காயில் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறது நிறைய பேருக்கு இது ரொம்ப ஃபேவரட் பைனாப்பிள் பச்சடி. இதில் என்ன ஸ்பெஷல் இதுன்னா ஸ்வீட் இருக்கும், காரம் இருக்கும், புளியும் இருக்கும். ஸோ எல்லாம் கலந்த ஒரு டிஷ் இது. நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ரெசிபியை காட்ட சொல்லி. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி ஸ்டைல் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் காட்ட போகிறேன். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாமா? பைனாப்பிள், தேங்காய், தயிர், கோகோனட் ஆயில், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகம், பச்சை மிளகாய், மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, வெல்லம், உப்பு. நீ இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ நான் இங்கே வந்து ஒரு பைனாப்பிளோட ஹாஃப் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பைனாப்பிள் எடுக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், என்னென்னா இது வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா நான் இப்போ கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து வேக வைக்க போகிறேன். அப்போது சப்போஸ் பைனாப்பிள் வந்து புளிப்பு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க வேக வைக்கும்போது. இந்த பைனாப்பிள் நான் டேஸ்ட் பண்ணப்போ நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து சுகர் இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு குக்கரில் பைனாப்பிள் போட்டுருங்க. இது வந்து ஹாஃப் பைனாப்பிள் முன்னாடி சொன்ன மாதிரி. இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், பெரிய பீசஸாக போடாதீங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சில்லி பவுடர். ஸோ நம்ம மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து நல்ல காரமானது, அதனால் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் சில்லி பவுடரோடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன். ஸோ அதுவும் இதில் போட்டுருங்க வேக வைக்கும்போது. கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். இந்த பைனாப்பிள்லேருந்து வேக வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தண்ணி வரும். அதனால் நான் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 விசில்ஸ் வைங்க. குழஞ்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த டிஷ்ஷு குழஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் பீசஸ் இடையில இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச அப்புறம் லாஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இந்த கடுகு வந்து நான் இப்போ 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் அரை பாகம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மிக்சியில் அரைச்சி வச்ச இதில் இது போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு சுற்றிக்கோங்க. ரொம்ப அரையக்கூடாது கடுகு. இப்போ நம்ம வேக வச்ச பைனாப்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நான் ஒரு 5 to 6 விசில்ஸ் வைக்க வேண்டியது வந்தது. ஏன்னா இந்த பைனாப்பிள் கொஞ்சம் வேக வைக்க கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் ஹார்டாக இருந்தனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்சும் இருக்குது, பீசஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா வெந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைக்க வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நீ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா குக்கிங்? ஸோ ஒரு பேன் வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த வேக வச்ச பைனாப்பிளை பேன் சூடான அப்புறம் போட்டுருங்க.
நான் கொஞ்சமாக தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அது இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பைனாப்பிளும் இந்த தேங்காய் இதுவும். இல்லை நீங்கள் வேக வைக்கும்போது பைனாப்பிளில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த தேங்காய் விழுதை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் விழுது வந்து பச்சை வாசனை போகணும், ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 5 to 6 minutes இல்லை அதுக்கு மேலேயே ஒரு 7 minutes வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் குக் பண்ண விடுங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு இனிப்பு இருக்குது, உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து வேகிறதுக்காக மூடி வச்சுருங்க. இது ரொம்ப சிம்மில் இருக்குது, ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஏற்றுறேன். ஏற்றிட்டு கொஞ்சம் ஒரு 5 to 6 minutes வைங்க. இப்போ மூடி திறந்து பார்த்தப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் தயிரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ தயிர் வந்து நான் இங்கே நல்லா ஸ்பூன் ஃபோக் வச்சுட்டு நல்லா அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நான் ஒரு 1/2 கப். இது எப்படின்னா பைனாப்பிள் ரொம்ப சவராக இருந்துச்சுன்னா, ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இப்போ என்னோடய இதில் வந்து என்னோடய பைனாப்பிளில் வந்து ரொம்ப புளிப்பாக இல்லை, அதனால் நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் தயிர் ஊற்ற போகிறேன். தயிர் ஊற்றும்போது நீங்கள் வந்து ஊற்றின உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அது பிரிஞ்சிடும். இப்போ நான் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாம் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணலாம். நான் இங்கே வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், வெல்லம் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெல்லம் இல்லைனாலும் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போடுறதுனால தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். அது பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நான் இப்போ இங்கே இதில் ஒரு 1 டீஸ்பூன் வெல்லம் போட போகிறேன். வெல்லம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட ஹெல்த்தி, அதனால் மேக்ஸிமம் வெல்லம் போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சிட்டு இந்த ரெடியான பைனாப்பிள் கறியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேன் வச்சாச்சு, சூடாகிடுச்சு பேன். நான் இப்போ கோகனட் ஆயில், இப்போ உங்களுக்கு கோகனட் ஆயில் பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் கேரளா ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸில் எல்லாத்துலேயுமே வந்து பொதுவாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகை போட்டுடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன்.
தாளித்து வச்ச கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த பைனாப்பிளில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் உங்களுக்கு பிடிக்கும்னா பிளாக் கிரேப்ஸ் கூட போடலாம், அதுவும் டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னொரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துட்டு இல்லை பழம், கிரேப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னொரு பச்சடி செய்யலாம், அது காட்டுறேன். அவ்வளோதான், டிஷ் ரெடி. ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான நல்ல டேஸ்டியான டிஷ். இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நான் இதில் வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தது எங்களுக்கு, அதனால் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 full tablespoon ஆஃப் வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ, ஸ்வீட்டோ காரமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.